ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் பேக் டு நமக்கு சோறு தான் முக்கியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் கருணக்கிழங்கு கட்லட். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது எங்க வீட்டில் விளைஞ்ச கிழங்குங்க. இந்த கருணக்கிழங்கு நட்டு 1 வருஷம் ஆகுதுங்க. ஒரு கருணக்கிழங்கு விளையிறதுக்கு 6 மாசத்துல இருந்து 12 மாசம் வரைக்கும் ஆகுமா. செடிக்கு பக்கத்திலேயே பைப் லைனும் போயிட்டு இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் பொறுமையாக தான் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கருணக்கிழங்கு ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக உட்காந்துட்டே வேலை பார்க்குறவங்க லைக் ஐடி சாஃப்ட்வேர் பீப்புள்ஸ்க்கெலாம் வீக்லி த்ரைஸ் சாப்பிட்டு பாருங்க. உங்களுடைய பாடி ஹீட்லாம் ரொம்பவே ரெடியூஸ் ஆகிடுங்க. ஆல்மோஸ்ட் அதோடைய வேரே தெரிஞ்சிடுச்சு. இதை திருப்பி நட்டு வச்சாலும் இன்னொரு கிழங்கு வருமாங்க. அவ்வளோதான், கிழங்கு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம கட்லட் செய்ய போகிறோம். இன்னைக்கு நம்ம இந்த கிழங்குல தான் கட்லட் பண்ண போகிறோம். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. வீட்டில் விளைஞ்சது குட்டியாக தான் இருக்கு. பட் பாருங்க எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. வாங்க இப்போ கட்லட் செய்யலாம். கிழங்குடைய தோலை பீல் பண்ணிக்கிறேன். பட்டாணி வந்துட்டு இருக்கு கட்லட்டுக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு தண்ணியில் முதல்ல கிழங்க போட்டுக்கோங்க, இல்லைன்னா அது கருப்பாயிடும். கொதிக்கிற தண்ணியில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண கிழங்கெல்லாம் தண்ணியில் ஆட் பண்ணி மூடி போட்டு நல்லா மசிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இது புது கிழங்கு, அதனால தான் புளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன், இல்லைன்னா கரலும். இப்போ கிழங்கு நல்லா வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிக்கோங்க. தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. இப்போ இது கூட வெங்காயம், பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக. இப்போ எல்லா மாவையும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி பால்ஸாக உருட்டிக்கோங்க. ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கையை இந்த மாதிரி ஆயில்லையோ ஆர் தண்ணியிலையோ கிரீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட்லட் ஷேப்புக்கு கொண்டு வாங்க. ரெடி பண்ணதை இப்போ பிரெட் கிரம்ஸில் ஃபுல்லாக இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ இதை ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ 2 சைடும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எண்ணெயை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்மளுடைய கருணக்கிழங்கு கட்லட் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நமக்கு சோறு தான் முக்கியம் சேனல். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தண்ணி